கடந்த சில நாட்களாக வந்துட்டு நீங்கள் ட்விட்டரில் பார்த்துருப்பீங்க, தாவேக்காவுக்கு எதிர்ப்பு குரல் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது குறிப்பாக சில சம்பவங்கள் நடந்திருக்கு. தளபதி அவர்கள் குடித்த டம்ளரை வந்துட்டு 10,000 ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறது. இப்போ நோம்பு கஞ்சி குடித்த டம்ளரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி செய்திகளையும் கேட்குறோம். இன்னொரு பக்கம் நீங்கள் ஹெலிகாப்டர்லேருந்தே வந்தாலும் கூட வந்துட்டு தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் மாற்றுக் கட்சிக்கு பொறுப்புகள் கிடையாதுன்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்கும்போது அவரே இன்னும் ரசிகராக தான் இருக்காருன்ற மாதிரி தோணுது இல்லையா? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயணிச்சுட்டு வரோம். பொதுச் செயலாளர்கள் கூட நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த மக்கள் இயக்கமாக இருக்கும்போது வந்து பயணிச்சிருக்கேன். பொதுவாக அவர் வந்து எப்போவுமே வந்து ரசிகர்களாக இருக்கும்போதும் சரி, இல்லை மக்கள் இயக்கத்தினுடைய தொண்டர்களாக இருந்தபோதும் சரி, இப்போ தன்னுடைய தோழர்களாக கழகத்தில் இருக்கக்கூடிய சரி பேசும்பொழுது அவர் வந்து தளபதி மேலே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, தோழர்கள் எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத வந்து அவர் எப்போவுமே வந்து சொல்லுவார். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட தலைவர் போகும்போது என்ன நிகழ்ந்தது அப்படின்றத பல மேடைகளில் வந்து அவர் பேசியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி என்னன்னா, அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது ரசிகர்கள் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து அவர் உணர்ந்து, அது தலைவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நான் வந்து அதை சொல்கிறேன் அப்படின்னு வந்து அவர் அந்த எக்ஸ்போஸ் பண்ணுற விஷயங்களாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு.